அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் எங்கே இருக்கிறேன்னு தெரியுமா? டெல்லியில் கொட்டமீனார் என்று சொல்லப்படுகிற இடத்துல நான் அந்த பில்டிங்கினுடைய பேக் சைட்லேருந்து பேசிகிட்டு இருக்கிறேன். பாருங்கள், பின்னாடி ஒரு பெரிய கோபுரம் இருக்குது, அந்த கொட்டமீனாருடைய கோபுரம். இந்த கோபுரத்தை பார்க்கும்போது எனக்கு பைபிளில் ஒரு வசனம் ஞாபகம் வருது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்னும் அவர்கள் நாம் பூமி மீது எங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். பாருங்கள், வானத்தை அளாவும்படி ஒரு கோபுரத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்னார்களாம். பாருங்கள், அதே போல் தான் இது நல்ல ஒரு பெரிய பில்டிங்கு, நல்ல ஒரு ஹைட்டில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த கொட்டமீனார் என்று சொல்லப்படுகிற அந்த கோபுரத்தின் அருகிலிருந்து பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த பூமியில் 1000 பேர் புகழ் எல்லாமே கொண்டு வந்தால் கூட ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா ஒரு காரியத்தை நம்மளால் சாதிக்க முடியாது. பாருங்கள், ஆண்டவருடைய நாமம் மையப்படட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்காக ஒரு பெரிய காரியத்தை சாதிக்கணும், கர்த்தருக்காக பெரிய காரியத்தை தேவ சமூகத்தில் சாதிக்கும்படிக்காக நம்ம முயற்சி பண்ணணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த நாளில் கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக இந்த இடத்துல இருந்து உங்களோடு கூட பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி. டெல்லி பட்டணத்திற்காக தொடர்ந்து ஜெபிங்க. இந்த டெல்லி பட்டணத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வேணும், ஒரு பெரிய ரட்சிப்பு ஜனங்களுக்கு உண்டாகணும், பெரிய அறுவடையை கர்த்தர் இந்த பட்டணத்தில் கர்த்தர் தரணும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய சமத்தில் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆண்டுடைய கிருபையினால் இந்த கொட்டமீனார் என்று சொல்லப்படுகிற பகுதியில் கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்த இந்த இடத்துல ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த டெல்லி பட்டணத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதங்களை செய்யும், ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க, நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்கள் டெல்லி பட்டணம் இந்தியாவின் தலைநகரமாக இருக்கிற எங்கள் டெல்லி பட்டணத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்கள் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.